அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் நஸ்ரியா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2, 1, 4, 12 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி 8, -3, 2, 1 அப்படின்னு எழுதிக்கணும். 4, 11, -1, 33ன்னு எழுதிக்கணும். இங்கே நடுவில் நம்ம ஏன் ஒரு கோடு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கோடு ஒன்று போடுறோம். இது வந்து R1 ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. ஸோ இது ஃபுல்லாக ரோ 1, ரோ 2, ரோ 3. இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த மொத்த வேல்யூ எப்படி ஆகணும்னா, இந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இதை வந்து இந்த மேட்ரிக்ஸை இந்த மாதிரி மாற்றணும். இதுதான் வந்து நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு 1ஆ வரணும். இந்த 2, -3, -1 மட்டும் நமக்கு 1ஆ வரணும். ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் 0 வரணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 2வை நம்ம வந்து 1 ஆக்கணும். இப்போ இந்த 2 1 ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. அப்போது ரோ 1ல் இருக்கிற இந்த 2 நமக்கு 1 ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ 1ஐயே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு 1 ஆகிடும். ஸோ இப்போ ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதலாம். 2, 1, 4, 12. இப்போ ரோ 1ஐ 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 2/2, 1/2, 4/2, 12/2. இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 0.526. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம எதை நம்ம சேஞ்ச் பண்ணமோ அந்த புது வேல்யூஸை தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ ரோ 1ல் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 0.52, இங்கே 6. இது ரோ 1. ரோ 1 மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ரோ 2, ரோ 3ல் வந்து அதே வேல்யூஸ் எழுதிக்கணும். நம்ம 8, -3, 2, 1, 4, 11, -1, 33. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எதை வேணாலும் எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் பண்ணணும் அப்படின்ற இது கிடையாது. நம்ம எதை வேணால் எடுத்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே 8 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து 0 ஆக்கணும். இப்போ இந்த 8ஐ 0 ஆக்கணும்னா 8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரோ 1ல் இருக்கிறத 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், ரோ 1ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அதை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ரோ 1ஐ மொத்தத்தையும் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 1, 0.526. இப்போ இது மொத்தத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரோ 1ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 8, இது 4, இது 16, இது 48 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா ஒரு தடவை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 = ரோ 2 - R1 × ரோ 8. நம்ம ஃபார்முலாவில் இதை மட்டும் தான் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ ரோ 2 வேல்யூ போட்டு இந்த வேல்யூ கொடுத்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரோ 2ஓட வேல்யூஸை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2ஓட வேல்யூஸ் வந்து 8, -3, 2, 1. இப்போது R1ஐ 8 கூட மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ இங்கே எடுத்து எழுதணும். அப்போ அதை எழுதும்போது நமக்கு 8, 4, 16, 48. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மைனஸ் 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 மைனஸ். அப்போ இது வந்து 0 ஆகிடுங்களா, இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். இது -7 ஆகும். இது வந்து -14 ஆகும். இது வந்து -47 ஆகும். இப்போ இந்த வேல்யூ தான் அடுத்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம எழுத போகிறோம். இது எந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரோ 2. இது வந்து ரோ 2ஓட வேல்யூ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் எடுத்து எழுத போகிறோம். இப்போது மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இதை தான் நம்ம மாற்றணும். அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணோம். எப்பப்போ நம்ம மாற்றிட்டே வரமோ அதை வந்து இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரணும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா 4 இந்த 4 வந்து நான் வந்து 0 ஆக்க போகிறேன். இந்த 4 எந்த ரோல இருக்குன்னு பாருங்கள், ரோ 3ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 1 இருக்கு இல்லைங்களா, ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணனா இது வந்து நமக்கு 0 ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 1 0.526. இப்போ இந்த ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது மொத்தத்தையும் 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 4 2 8 24 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலா ஒரு தடவை அப்படியே எழுதுகிறேன். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 மைனஸ் ரோ 1 இன்ட்டு 4. இப்போ நான் ரோ 3யோட வேல்யூ ஃபார்முலாவில் இந்த பார்ட் மட்டும்தான் இங்கே நம்ம முடிச்சிருக்கோம். ரோ 3யோட வேல்யூ எடுத்து எழுதணும். இப்போ ரோ 3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4 11 மைனஸ் 1 33 இங்கே இருக்கிற அந்த வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அந்த வேல்யூ, அதாவது ரோ 1 4 கூட மல்டிப்ளை பண்ண வேல்யூ 4 2 8 24. இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 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 மைனஸ். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 0 ஆகிடும், இது வந்து 9 ஆகும், இது -9 ஆகும், இது வந்து 9 ஆகும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். அதாவது ரோ 3யோட வேல்யூவை நம்ம புது வேல்யூவை நம்ம ஏற்கனவே இருக்கிற மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த -7, இந்த -7 வந்து எனக்கு 1 ஆகணும். ஏன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு 1 ஆகணும். இந்த -7 எங்கே இருக்குது பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. இப்போ நம்ம ரோ 2வை என்ன பண்ணுறோன்னா -7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா -7ஆல் டிவைட் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து +1 வரும். இப்படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரோ 2ஓட வேல்யூலாம் எடுத்து எழுதிக்கலாம். 0 -7 -14 -47. இப்போ ரோ 2வை -7ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 0/-7 -7/-7 -14/-7 -47/-7 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு வரும். இப்போ இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது 0, இது +1, இது +2, இது வந்து 6.714 அப்படின்ற ஆன்சர் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் இப்போது லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது ரோ 2வை. அப்போ ரோ 2 வேல்யூ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். 1 0.52 இங்கே வந்து 6, இது வந்து ரோ 1. நெக்ஸ்ட் 0 1 2 6.714. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம மாற்றினது ரோ 2வை தான். 0 9 -9 9 ரோ 3. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை 0 ஆக்கணும். இந்த வேல்யூவை 0 ஆக்கணும். இந்த வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 2 இருக்குது இல்லைங்களா, இந்த ரோ 2ல் இந்த இடத்துல 1 இருக்குது. அப்போது ரோ 2 கூட 0.5 நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் ரோ 1லேருந்து மைனஸ் பண்ணனா எனக்கு அந்த ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரோ 2ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ரோ 2ஓட வேல்யூ வந்து 0 1 2 6.714. இப்போ இந்த ரோ 2 கூட நான் 0.5 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது 0 0.5 இது 1 இது 3.35715 அப்ராக்சிமேட்டாக நமக்கு வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை மறுபடியும் ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறேன். ரோ 1 -0.5 இன்ட்டு ரோ 2. இப்போ இதில் இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ ரோ 1 வந்து நான் எழுத போகிறேன். ரோ 1ஓட வேல்யூ வந்து 1 0.526. இப்போது ரோ 2வை 0.5 கூட மல்டிப்ளை பண்ண வேல்யூ 0 0.5 1 3.35715. இப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்றதால மைனஸ் மைனஸ் மைனஸ். இப்போ இது என்ன ஆகும்னா இது 1 ஆகும், இது 0 ஆகும், இது 1 ஆகும், இது வந்து 2.6429 அப்படின்ற அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எதை மாற்றணும்னா ரோ 1 வந்து நம்ம மாற்றணும். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் 1 0 1 2.6429 இது ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ இதில் வந்து 0 1 2 6.714
இது வந்து பார்த்தீங்கன்னா 0, 9, -9, 9. இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேல்யூவ 0 ஆக்க போறேன். இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. ரோ 3ல இருக்கு. இந்த வேல்யூ 0 ஆகணும்னா, ரோ 2வ 9 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு, ரோ 2வ 9 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு, ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த வேல்யூ 0 ஆயிடும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம எடுத்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோ 3ய வந்து ரோ 2 இன்டூ 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ ரோ 2ஓட வேல்யூஸ் வந்து இங்கே எடுத்து எழுதியாச்சு. இந்த ரோ 2வ நம்ம என்ன பண்ணுறோம்னா 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் இதை மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இந்த R3 வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ரோ 3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 9, -9, 9. அந்த ரோ 3யோட வேல்யூஸ் எடுத்து எழுதிட்டு, இப்போ கண்டுபிடிச்ச இந்த 0, 9, 18 இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல மைனஸ் குடுத்துருக்கிறதால, மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ லாஸ்ட்டா நம்ம பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரோ 3 இது. அப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில பார்த்தீங்கன்னா, ரோ 3யோட இந்த வேல்யூஸ் வந்து இங்க வந்து ஆட் ஆயிடும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த -27 இது என்ன ஆகணும் நமக்கு? டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் 1 ஆகணும். +1 ஆகணும். அப்போ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ரோ 3ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரோ 3 டிவைடட் பை -27 நான் குடுத்தேன்னா, இது வந்து நமக்கு +1 ஆயிடும். ஏன்னா டயகனல் எலிமெண்ட் வந்து நமக்கு 1 வரணும். இப்போ ரோ 3ய -27ஆல டிவைட் பண்ணும்போது, இந்த டயகனல் எலிமெண்ட் இந்த இடம் வந்து நமக்கு 1 ஆயிடும். ஸோ ரோ 3 வேல்யூஸ் ஒரு தடவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த ரோ 3 வேல்யூவ -27ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது ரோ 3 அப்படின்றதால நெக்ஸ்ட் மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ, அது வந்து மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா? இந்த 1 வந்து நம்ம 0 ஆக்கணும். இந்த 1 எங்க இருக்குன்னு பாருங்க. ரோ 1ல இருக்கு. இது எப்படி நம்ம 0 ஆக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 1 இருக்கிறதால ரோ 1லேருந்து ரோ 3ய நம்ம மைனஸ் பண்ணோம்னா, நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு 0 ஆயிடும். இப்போ நான் ரோ 1ஓட வேல்யூ எடுத்து எழுதுறேன். ரோ 1ஓட வேல்யூ வந்து 1, 0, 1, 2.642, 9. இப்போ ரோ 3யோட வேல்யூ எடுத்து எழுதுறேன். 0, 0, 1, 1.9048. இப்போ இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள்ன்றதால மைனஸ், மைனஸ், மைனஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 ஆயிடும், இது 0 ஆகும், இது 0 ஆயிடும், இது 0.7381 ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ரோ 1 மாற்றணும். அதனுடைய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 1, 0, 0, 0.7381. இது வந்து நமக்கு ரோ 1. நெக்ஸ்ட் வந்து 0, 1, 2, 6.7143. இது ரோ 2. நெக்ஸ்ட் 0, 0, 1, 1.9048. இது ரோ 3. இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இதையும் நம்ம வந்து 0 பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து டயகனல் எலிமெண்ட் மட்டும் 1, ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து நமக்கு 0 ஆயிடும். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. ரோ 2ல இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரோ 3 இருக்கு இல்லையா? ரோ 3ய நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா, அந்த இடம் வந்து நமக்கு 0 ஆயிடும். ஸோ இப்போ ரோ 3 வேல்யூ எடுத்து இந்த இடத்துல எழுதிடலாம். இந்த ரோ 3ய நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சொன்ன மாதிரி 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண வேல்யூ இது. இப்போது இந்த ஃபார்முலாவில் இதை மட்டும் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ரோ 2ஓட வேல்யூஸ் எடுத்து எழுதலாம். ரோ 2ஓட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 6.714ன்னு இருக்குது. இப்போது இந்த வேல்யூவை நம்ம கீழே எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ்ன்றதால மைனஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எல்லா வேல்யூமே இந்த டயகனல் வேல்யூஸ் தவிர மற்ற எல்லா வேல்யூமே வந்து 0 ஆகிடும். டயகனல் வேல்யூஸ் வந்து நமக்கு 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக இது வந்து எக்ஸோட ஆன்சர், இது ஒய்யோட ஆன்சர், இது வந்து இசட்டோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் வேல்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.